நாள் இருப்பாங்க. அந்த 2 நாள் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த சௌதா அவங்களுடைய நேற்றுல சௌதா அந்த புள்ள தகராறு பண்ணிக்கிட்டாங்க. அந்த சௌதா அவங்க தான் ஜம்மாவுடைய மகள். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய நாள் எனக்கு வேணாம் என்று சொல்லி விட்டு கொடுத்த காரணத்தினால, அவங்கள ஆயிஷா நாய்க்கு அந்த நாளை ஒதுக்கி கொடுத்த காரணத்தினால இப்படி எல்லாம் கணக்கு பண்றாங்க. அப்ப 2 கல்யாணம் சாதாரண விஷயமா? 2 கல்யாணங்கிற பண்ண இப்படிலாம் ஒருத்தனுக்கு நடக்க இயலும்டா தான் என்ன செய்யணும்? ஏற்கனவே உள்ள மத்த காரணங்களும் இருக்கணும். இப்படி எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா நடக்கலன்னு சொன்னா மறுமையில தனி அடையாளத்தோட வந்துருவோம். சாதாரண ஒரு காரியம் கிடையாது என்பதை இது புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்ப சௌதா அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த செய்தி புகாரில 2594, 2688, 5212 இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாள் வரைக்கும் கரெக்டா இருக்கணும். என்ன ஒரு சலுகை இருக்கிறது? புதுசா கல்யாணம் பண்றாங்கல்ல, ஒரு மனைவி இருக்குது. அந்த மனைவி இருக்கும்போது புதுசா ஒரு கல்யாணம் பண்றான். புதுசா கல்யாணம் பண்றாங்கிறதுக்காக வேண்டி புது பொண்ணு வந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஒரு டயத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இருக்கிறது. என்ன சிறப்பு சலுகை? அவங்க ஒரு கன்னி பெண்ணா இருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளைக்கு அவங்க தங்கிக்கலாம். புது மாப்பிள்ளையா போயிருவாங்கல்ல. புது மாப்பிள்ளையா இருக்கும் இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் வேணாம் இல்லையா? அவங்க ஏற்கனவே ஒரு கணவனோட வாழ்ந்த ஒரு பெண்ணா இருப்பார்களே, ஆனால் விடவா இருந்து கல்யாணம் பண்ணி கொண்டார்களே, ஆனால் 3 நாள் அவங்கள்ட்ட தங்கி விட்டு அதுக்கடுத்து கரெக்டா சமமாகி விடணும். அதுக்கான மாசக்கணக்கில் புது பொண்டாட்டின் மாசக்கணக்கில் நம்ம தங்கிட முடியாது. புதுசா ஒரு கல்யாணம் பண்ணி முதல் மனைவி இருக்கும் 2வது பண்ணான்னு சொன்னா அவன் எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு இந்த அளவுக்கு 7 நாள் புது கன்னிப்பெண்ணாக இருந்தால் 7 நாள் அங்க தங்கிக் கொள்ளலாம். கன்னிப்பெண்ணா இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 3 நாள் தங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள், அல்ல இங்க 2 நாள் அங்க 2 நாள், அல்ல இங்க 5 நாள் அங்க 5 நாள், அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட வசதி தகுந்தவாறு இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம், இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம், ஏதாவது ஒரு கணக்குல சமமா இருக்கணும். அழகா பேசி என்ன செய்யணும், சமமான முறையில நடக்கணும் என்பதை இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நான் சொன்னது 7 நாள் 3 நாள் சிறப்பு சலுகையா கொடுக்கறோம் இல்லையா? இது புகாரில் 5213, 5214 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்குது. இதுல எல்லாம் என்ன செய்யணும், கரெக்டா நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கும் 2வது கல்யாணம் பண்றான்ல, இவனா தேவைப்பட்டு இவனா அவசியம் உணர்ந்து பண்றது ஒரு 10% தான் இருக்கிறது. 90% எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னொரு பொம்பளை வளைய போட்டு இழுத்தான் இவனை கொண்டு போயிடுறான். 90% எப்படி இருக்கு, இவன் பாட்டுகளான் தான் இருப்பான். இவனா நம்ம தேவைப்படுது பொண்ணு பார்த்து அறிவிப்பு செஞ்சு நல்ல பொண்ணு வந்தா சொல்லுங்க அப்படின்னு பார்த்து 2வது கல்யாணம் பண்றவன் எவ்வளவு இருப்பான்? 110 இருப்பான். 2வது கல்யாணம் பண்ணக்கூடியவர்களில் 110 பேர், மொத்தத்தில் 110 இல்ல, 100 பேர் 2வது கல்யாணம் பண்ணா ஒரு 10 பேர் என்ன செய்வான், இந்த மாதிரி தேவைன்னு பண்ணுவான். மீதி 90 என்னவா இருக்கும்னு கேட்டா, இவனுடைய பணத்துக்காக வேண்டியோ ஏதோ ஒண்ணுக்காக வேண்டியோ, இவன் கடையில் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, ஏதோ ஒரு தொடர்புள்ளவங்களா இருப்பாங்க, இவன் பிடிச்சி இழுத்து போட்டுட்டா நல்ல வசதியா இருக்காப்பு தெரியுது, இவன் கைக்குள்ள போட்டுக்கிறோம். இப்படி இந்த பெண்கள் இன்னொருத்தவன் மனைவியோட இன்னொருத்திக்கு புருஷனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை கவர் பண்ணிக்கலாம் என்ற மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க, அப்படி இழுத்து போட்டுதான் நிறைய பேர் மாட்டிக்கிறான். நிறைய பேர் இந்த 2வது மாற்றலாம் இப்படித்தான். இந்த மாதிரி வேலைக்கு போற இடத்துல பெண்கள் ஆண்களும் கலந்து ஒண்ணா வேலை செய்யறது, அதுல ஜோக் அடிச்சுக்கிறது, பழகிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி கொக்கியை போட்டு அவளுக்கு கல்யாணமாவும் இருக்குமா, அப்படி கொக்கியை போட்டு என்ன செய்யறது, ஏன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டா என்னங்கிறது, அப்படியே கொஞ்சம் அதுக்கு பிகு பண்ணிக்கிறது, இப்படியே ஆரம்பிச்சுதான் வருது பஞ்சாயத்து. இப்படி வருது. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, நீ ஒருத்திக்கு அவன் புருஷனா இருக்கிறான், அவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எல்லாம் நீ சாவி கொடுத்துட கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஷ்தரித்தல் மர்அத்து தலாக உக்திஹா. ஒரு பெண் தன் சகோதரி ஆக்கி விட்டுறாங்க, தன் சகோதரியை விவாகரத்து செய்யுமாறு அந்த ஒரு ஆம்பளைக்கு நிபந்தனை போட்டு விடாத. இவன் என்ன செய்வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணி முதல்ல இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்பா. அவன் ஒரு மாதிரியா ஒரு தயங்கி இங்க கடைசி சரியுமானா அடுத்த விபத்துக்கு என்ன செய்வா, நான் கல்யாணம் பண்றான்டா அவன் முத பொண்டாட்டி விட்டுப்படு, இப்பதான் ஆரம்பிப்பா, கொக்கியம் போடுவா, போட்டு கடைசியில் என்ன வாயிறேன் அவன் சரி அவனுக்கு ஒரு ஆசை வச்சு செஞ்சுதான் தீரணுங்கிற அளவுக்கு உறுதி வந்துரும்ல. அந்த இடத்துல என்ன பண்ணுவா, அவளை விட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ ஏற்கனவே அவனோட வாழ்ந்து சுகதுக்கங்கள்லாம் பங்கெடுத்துட்டு இருக்கா பாருங்க, அவளை காலி பண்ணுன்னு கேட்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இது ஹராம். இப்படி செய்வது என்னது, ஒரு பெண்ணு 2வது கல்யாணம் பண்ணினாலும் நீ முத பொண்டாட்டி நீ விடணும், அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணணும் என்று ஒரு நிபந்தனை போடுவாளே, ஆனால் அப்ப என்ன வாயிறேன், அது ஹராம் ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லி இம்ராத்தின், ஒரு பெண்ணுக்கு ஹலால் கிடையாது. லா யஹில்லுனா ஹலாலே ஆகாது, ஹராம். என்ன ஹலால் ஆகாது, தஸ்அலு தலாக உக்திஹா, தன் சகோதரியின் விவாகரத்தை கோரிக்கையாக வைப்பது அவளுக்கு ஹலால் இல்லை, ஹராமு.
அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். இது புகாரில் 5152வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஷ்தரித்தல் மரஅத்து தலாக ஹுத்தியா, ஒரு தன் சகோதரியுடைய விவாகரத்தை டிமாண்டாக நிபந்தனையாக போடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு நினைஞ்சாங்க தடை செய்தார்கள் என்று புகாரில் 2727வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதே கருத்து வந்து 2140, 2723, 6601 ஆகிய ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு முன் வரக்கூடிய பெண்களுக்கு உள்ள ஒழுங்கு இது. முதல் மனைவிடைய ஒழுங்கு இல்ல. இரண்டாவது நான் பொண்டாட்டியா வர்றேன்னு ஒருத்தர் வர்றான்னு சொன்னா அவ என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளே இன்னொருத்த வாழ்க்கையில் நுழைஞ்சி அவங்களுடைய பங்கை குறைக்கிறோம், நம்ம அநியாயம் என்ன செய்யக்கூடாது, இவனை வந்து அங்கிருந்து பிரிச்சிடக்கூடாது, அவளை விட்டுட்டு நீ வந்துருன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நம்ம டிமாண்ட் போடக்கூடாது என்பதெல்லாம் என்ன செய்யணும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களா இருந்தால், மறுமையை நம்புறவங்களா இருந்தா, இஸ்லாத்தை மதிக்கக்கூடியவங்களா இருந்தா இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இரண்டாம் திருமணம் குறித்த செய்திகள். திருமணம்லாம் பண்ணியாச்சு, இடையில பிரச்சனை கிடைச்செல்லாம் வருது, அதெல்லாம் விளக்கியாச்சு. பிரச்சனை வராம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். மற்றவங்களுக்கு ஓடும்ல இந்த கேசுகளை தவிர, இந்த குலா தலாக்கு இந்த மாதிரி லியானு ஈலா இந்த மாதிரி பஞ்சாயத்துல மாற்றவங்க இல்லாம மற்ற எல்லாருடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன லட்சத்துல ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் தலா குட்டின்னு கையை ஊத்துனா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, வழங்குதா? எத்தனை பேர் புருஷனை விட்டு குலா பண்ணிட்டீங்க, 1000 பேர் வச்சுக்கிட்டா 2 பேர் கை தூக்குவாங்க. இது சின்ன சதவீதம். ஆனா சின்ன சதவீதமா இருந்தால் நமக்கு அது வந்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் அந்த சட்டங்கள் சொல்லப்படுகிறது. நாளைக்கு நமக்கு அது ஏற்பட்டுலாம் என்பதற்காக வேண்டி மற்றவங்கள என்ன பண்றோம், சந்தோஷமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குடும்பத்துல அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை இது முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நம்ம பிள்ளைய பெறுவோம், அந்த பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் குடும்ப வெயில்ல சேர்ந்ததுதான். பெத்தவன் முடிச்சவன் 6 மாதம் விட்டு பெற முடியுமா? அதுக்குன்னு சில ஒழுங்குகள் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு பிள்ளையை பெற்றோம் என்று சொன்னால் பெண்களுக்கு முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கிறது வந்து மார்க்க கடமை. குழந்தை எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குற, ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு தான் கல்யாணம் பண்றீங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் பண்ணல. நமக்கு பிறகு இந்த மனித குலம் தலைத்து ஓங்கணும், நல்ல மக்களை நம்ம விட்டுட்டு போகணும், இந்த உலகத்துக்கு வாரிசுகளாக யார உருவாக்கிட்டு போகணும், நம்ம மூலமா உள்ள பிள்ளைகளை உருவாக்கிட்டு போகணும் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யக்கூடியவர்கள் குழந்தை பெற்ற பிறகு என்ன மாதிரி இப்ப நினைக்கிறார்கள் என்று கேட்டால், அதிகமான பேரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது வந்து அவங்களுடைய அழகை வந்து கட்டான உடலை வந்து கெடுத்துரும், அழகை கெடுத்துரும் எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இது யாரோ சொல்லி கொடுத்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அழகு கெட்டு போயிரும் அதை பால் கொடுக்காம என்ன பண்றாங்க, மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு ஒத்துக்கிறோமா? எப்படி கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? நம்ம இந்த குழந்தையுடைய வயிறு என்ன, மாடுங்கிறது எப்படிப்பட்ட, அது என்ன மாதிரியா ப்ரொசீஜர் பண்றதுக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அதுக்குன்னு உருவாக்குற பால் வந்து இந்த குழந்தைக்கு உள்ள ஜீரண சக்திக்கோ அந்த குழந்தைக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுப்பதற்கோ உள்ளது ஆகுமா? ஒரு தாய்ப்பால் ஒன்னு சுரக்குதுன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு, ஒவ்வொரு தாய்ப்பாலும் அந்த இனத்திற்கு தேவையான அவ்வளவையும் தரக்கூடிய வகையில் அதுல எல்லாமே படைக்கப்பட்டிருக்கும். ஒரு மாட்டினுடைய பால் இருக்கு பாருங்களேன், அது கண்ணுக்குட்டிக்கு தேவையான எல்லாம் அதுல இருந்து கிடைக்கும். கண்ணுக்குட்டிக்கு என்னென்னலாம் தேவையோ அவ்வளவு எதுல அடங்கியிருக்கு, அதுல அடங்கி இருக்கிற மாதிரி படைச்சிருப்பான். இப்ப வந்து மனிதனுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் விடுங்க, மூளை வேணும்ல, மூளை வேணும், அதையும் டெவலப் பண்ண. குழந்தை பிறக்கும் போது புத்திசாலியாவா இருக்குது, அறிவாளியா இருக்குதா? அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது, மூளையெல்லாம் டெவலப் ஆகுது. யாருன்னு தெரியாது, பார்த்தா கூட பேச தெரியறதுக்கு வழங்குதா, யாரையும் அடையாளம் கண்டுக்கிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் மூளை வளர்கிறது. அப்ப இந்த மூளையெல்லாம் வளர்வதாயிருந்தா வளர்வதற்கு தேவையான உணவு எதுலதான் இருக்கு, மனிதன் வரக்கூடிய பால் தான். அது இந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பால்ல இருந்து என்ன இருக்கு, புத்திசாலியா வருவது, ஐக்கியூங்கிறாங்கல்ல, இந்த ஐக்கியூங்கிறது அந்த அறிவு வளரக்கூடிய தன்மைகள்லாம் எதுல இருக்கு, அந்த மனிதனுடைய மனித இனத்திலிருந்து வரக்கூடிய பால் தான். அது மனித குழந்தைக்கு என்ன செய்யும், அதுக்கு தேவையான ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். மாட்டுப்பால் இதெல்லாம் இருக்குமா? மாட்டுப்பால் என்ன இருக்கு, கொம்பு முளைக்கிறதுக்கு அது மாதிரி உள்ள விஷயம் இருக்குமா தவிர மனிதனுக்கு தேவையான மேட்டர் இருக்குமா? அல்ல வச்சிருப்பான தேவையில்லை தானே. நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா, நம்ம வயிற்றுல இருக்கும்போது அல்ல அந்த குழந்தைய நமக்கு என்ன செஞ்சான், உள்ள வச்சே வளர்த்தான், தேவையான எல்லா ப்ரோக்ராம் பண்ணலாம். வெளியே வந்த பிறகு என்ன செய்யறான், அதுக்கு வந்து குழந்தைகள் சின்ன வயசுல என்ன மாதிரி கொடுத்தால் அது நல்லா இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த பாலுங்கிற உற்பத்தியாக வைக்கிறான். இல்லாட்டி என்னவாயிரும், கடைகள்ல தான் அந்த உணவுகளை வாங்கி கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னு சொன்னா குழந்தை செத்து போயிரு, நம்ம தாங்கிக்கிடுவோம். குழந்தை உணவுல போய் கலப்படம் பண்ணி தகுதி இல்லாதெல்லாம் கொடுத்தானா குழந்தை தாங்குமா? இப்படிலாம் வரக்கூடாது இருக்கா? அல்ல என்ன பண்றான், அத ஏழைகளா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த தாய்ப்பாலுங்கிறது அல்ல எடுத்திருந்தான்னு பேச்சுக்கு பிறந்தவன குழந்தைக்கு தேவையான கடையில தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் படைச்சிருந்தான்னு சொன்னா ஏழை விட்டு பிள்ளை எல்லாம் செத்து போயிருமே. குழந்தை என்னத்தை வாங்கி கொடுக்க காசு இல்லாட்டி போய் இவங்க பட்டினா கூட கலந்துருவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தேவையான உணவு ஏழையா இருந்தாலும் கிடைக்கணும்,
பணக்கார வீடா இருந்தாலும் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவங்க பாடியில இருந்து அதை உற்பத்தி பண்றான். அவங்க உடம்புல இருந்து என்ன செய்யறான்ல உற்பத்தி பண்ணி கொடுக்கறான். அப்ப அல்லாஹ் இதை உற்பத்தி பண்ணி தர்றான்னு சொன்னா, இயற்கையா தர்றான்னு சொன்னா, அது அவங்க அந்த குழந்தைக்கு உள்ளது, குழந்தையுடைய ஹக்கு, அது குழந்தைக்கு தேவை என்கிற அடிப்படையாக வழங்கணுமா இல்லையா? அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல நமக்கு எப்படி கட்டளையிடுறான்னு கேட்டா, உல் வாலிதாத்து யுர்லியூன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும். பாலூட்ட எவ்வளவு காலம் பாலூட்டணும்? 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் ஊட்டினாத்தான் அந்த குழந்தை முதல்ல மார்க்க கடமை. அதனால நன்மைகள் அப்புறம் சொல்றேன். தாய்ப்பால் ஊட்டுவது என்னது? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீ புள்ளன்னு பெத்தன்னு சொன்னா 2 ஆண்டுகளுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். விஞ்ஞானிகள் இப்ப என்ன செய்யறாங்க? பிசாலுஹு ஃபி ஆமைன், இது 2233 இருக்கிறது. 31:14 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பிசாலுஹு ஃபி ஆமைன், பால் குடியை மறக்கடிப்பது 2 ஆண்டுகளில். அதுல 2 வருஷம் பால் ஊட்டணுங்கிற அதுவும் அதே அர்த்தம் தான். பால் கொடுப்பதை மறக்கடித்தல் எப்ப? 2 ஆண்டுகளில் தான் பாலை மறக்கடிக்கணும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பால் கொடுக்கிறதுங்கிறது ஒரு மார்க்க அடிப்படையிலான ஒரு கடமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவின் மூலமாக ஒரு வானவர் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது மறுமை நாள்ல நடக்கும் இல்லையா அந்த வேதனைகள் என்னென்ன இருக்கோ அதுகளெல்லாம் அப்பவே எடுத்து காட்டப்படுது. அப்படி காட்டப்படும் பொழுது பலவிதமான ஆட்களை பாக்குறாங்க. விபச்சாரம் செஞ்சவன், வட்டி வாங்கினவன், ஒவ்வொரு வகையான ஆட்களும் கஷ்டப்படுறத பாக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க பார்த்த காட்சியில ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, பெண்கள், சில பெண்களுடைய மார்பகங்கள்ல பாம்பு கொட்டி கொண்டே இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இது ஏன் இவங்க யாரு, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்ற சொல்ல விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? இவர்கள் தான் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட மறுத்த பெண்கள், பாலூட்டாமல் இருந்த பெண்கள், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? எடுத்து காட்டப்படுகிறது. நபிமார்களுடைய கனவுலாம் வஹி, நம்ம கனவுலாம் கற்பனை பொய்யா போயிடும். நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவுல ஒண்ணு காட்டினான்னு சொன்னா அது ஒரு மெசேஜ் அல்லாஹ்வா சொல்றான்னு அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான தண்டனை இருக்கிற ஒரு விஷயம் இப்னு ஹுஸைமாவுல இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மார்க்க கடமை என்பதை நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளணும். பால் ஊட்டுதல் என்பது மார்க்க அடிப்படையில் கண்டிப்பா கொடுக்க வேண்டும். அது போக இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தை நிறைய குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கப்படாமல் வளர்த்தாங்கன்னு சொன்னா, போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்காம வளர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருவதற்கு வாய்ப்பு அதிகம்.